டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 37ஆம் வீடியோ. இதற்கு முன்பதாக கூட நாம் வீடியோக்களை வெளியிட்டோம். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 36 வீடியோக்களை போட்டிருக்கேன். அதில் இந்த உச்சரிப்புக்கான குறியீடுகளை பற்றி வீடியோக்கள் இருக்குது. சரியா? ஒவ்வொரு ஆங்கில உச்சரிப்புக்கும் ஒரு குறியீடு இருக்குது. அதை தான் இந்த வீடியோலாம் கொடுத்துருக்குறேன். ஆங்கில வார்த்தை, இது உச்சரிப்பு குறியீடு. சரியா? இது ஐபிஏ அல்ஃபபெட் அப்படின்வாங்க, ஐபிஏ லெட்டர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். இங்கே தமிழ் அர்த்தம். சரியா? அப்போ ஆங்கில வார்த்தை, தமிழ் பொருள், இடையில் அந்த உச்சரிப்புக்கான குறிப்பு. இது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால், இதை வைத்து எந்த வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையினுடைய சரியான உச்சரிப்பை நம்மளால் சொல்ல முடியும். இது ஒரு டிக்ஷனரி. சரியா? இப்போ இது என்ன டிக்ஷனரினா, இது ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் ரீடர்ஸ் டிக்ஷனரி. சரியா? இதில் ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு அர்த்தம் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே அந்த உச்சரிப்புக்கு இந்த மாதிரி குறியீடு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஐபிஏ லெட்டர்ஸ் அல்லது ஃபொனட்டிக் அல்ஃபபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இது எதற்கு பயன்படுதுன்னா, அந்த வார்த்தை என்ன உச்சரிப்புன்னு சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அது வாய்ஸில் சொல்ல முடியாது இல்லையா, டிக்ஷனரி அதாவது புத்தகன்றனால. மற்றபடி இதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க, மீனிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, மிஸ்லே அப்படின்னு ஒரு வார்த்தை, அது என்ன உச்சரிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு வார்த்தைக்கும் இது மாதிரி குறியீடும் கொடுத்துருக்காங்க, அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இந்த குறியீடுகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காலேஜ் லெவலில் சரி, அல்லது ஆங்கிலம் சொந்தமாக கற்றுக்கொள்பவர்களுக்கும் சரி, இது எல்லாம் எளிதில் கற்றுக்கொள்ளலாம். சின்ன பிள்ளைங்க கூட கற்றுக்கலாம். சரியா? பெரியவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் அதை வாசிக்கிறேன், வாசித்து இதுக்கு விளக்கமும் சொல்கிறேன். கவனிங்க. முதல் வார்த்தை பாட். சரியா? இந்த குறியீடை பார்த்தாலே தெரியும். இது பு, இது டு, நடுவில் ஆ அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு. இது அர்த்தம் உங்களுக்கு தெரியும், பானைன்ட்டு. அடுத்தது பார்க்கு. சரியா? இந்த குறியீடு உங்களுக்கு தெரியும், இப்பு அப்படிங்கிறதும் இதுக்குன்றதும் தெரியும். நடுவில் அந்த உயிரோசை வவல் சவுண்ட் என்ன, ஆ என்ற ஓசை, அதனால் அந்த குறியீடு வந்துடுச்சு. அடுத்தது பீப்புள். சரியா? இந்த பீப்புள் இதில் இந்த இப்பு ஒரு இப்புன்ற ஓசை வருது, மறுபடியும் ஒரு இப்புன்ற ஓசை வருது, பீப்புள். இது ஈ அப்படிங்கிற ஒரு நெடில் ஓசை. சரியா? ஈ அப்படிங்கிறது இந்த குறியீடும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது இல். சரியா? கடைசியில் இருக்குது இல் என்ற உச்சரிப்பு குறியீடு. இதை பார்த்த உடனே பீப்புள் அப்படின்னு சொல்லி சரியான உச்சரிப்பு சொல்ல முடியும். மேலே ஒரு சின்னதாக ஒரு குறியீடு போட்டிருக்காங்க, சின்னதாக இன்வெர்டட் கமாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. கமான்றது கீழே வரும், இது மேலே வந்திருக்கு பாருங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வார்த்தை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதில் 2 சிலபல் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த சிலபலுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சிலபல்னால் என்னன்னு கேட்பீங்க. இதில் இந்த வார்த்தையில் 2 சிலபல் இருக்குது. இந்த பி அப்படிங்கிறது ஒரு சிலபல், பில் அப்படிங்கிறது ஒரு சிலபல். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், இது ஒரு உயிர் ஓசையோடு சேர்ந்து இந்த மாதிரி வருது. இந்த 3 எழுத்து ஒன்றாக உச்சரிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தது இந்த எழுத்துக்கள் மறுபடியும் அடுத்ததாக திரும்ப உச்சரிக்கப்படுகிறது. சரியா? இது பி பு அப்படின்னு சொல்லி நம்ம இடைவெளி விட்டு அதை சொல்கிறோம். அதனால் இது 2 சிலபல், 2 உச்சரிப்பு. அதில் முதலாவது அந்த பி அப்படிங்கிறத, பீப்புள், அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம். அதுக்கு குறியீடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இதை ஸ்ட்ரெஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஸ்ட்ரெஸ் மார்க், அதில் ப்ரைமரி ஸ்ட்ரெஸ், செகண்டரி ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து வருகிற வீடியோக்களில் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள், இது ஆப்பிள். சரியா? அதற்கான குறியீடு தான் இது. இந்த சிம்பிள் போட்டாலே அது ஆன்ற சிம்பிள். இது பில். சரியா? இது ஆ தனியாக, பில் தனியாக உச்சரிக்கப்படுறதுனால இது 2 சிலபல் ஆகிடுது. அதற்கு முதலாவது அந்த உச்சரிப்புக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம். சரியா? ஆப்பிள். அதனால் இங்கே அந்த ஸ்ட்ரெஸ் மார்க் இருக்குது, குறியீடு இருக்குது. அடுத்தது ஓப்பன். இங்கே பாருங்கள், இதை டிஃப்தாங் அப்படின்னு ஏற்கனவே படித்தோம். இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால்
இது வந்து ஓ என்ற டிஃப்தாங். அடுத்தது பென். பென் இது லேசான அப்படிங்கிற சவுண்ட். ஓப்பன். சரியா, ஓப்பன் அப்படின்ல ஓப்பன். அப்போ அந்த அப்படிங்கிற உச்சரிப்பு இங்கே கொடுத்துருக்கோம். சரியா, அப்போ இந்த 2 சிலபல் இருக்கிறனால இதில் முதலாவது சிலபல் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓப்பன். சரியா, ஓப்பன். அதனால இங்கே அந்த மார்க் இருக்குது. சின்ன வார்த்தைகள் 3 எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளில் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க. அது தேவைப்படாது. இருக்கிறது ஒரே ஒரு சிலபல் தான், அதனால அது தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், சூப்பர். இந்த சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது இந்த முதலாவது அது என்னது, இஸ்ன்ற உச்சரிப்பு, ஊன்ற உச்சரிப்பு, உப்புன்ற உச்சரிப்பு சூப்பர். இதில் இந்த ஃபர்ஸ்ட் சிலபல், இதுக்கும் ஃபர்ஸ்ட் சிலபல் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓகேவா, ஒரு அழுத்தம் இருக்குது. அடுத்தது கப். இது வந்து கு அப்படிங்கிற உச்சரிப்பு, இது புன்ற உச்சரிப்பு, இது அப்படிங்கிற ஒரு உயிரோசை. தமிழில் வந்து இருக்குது, இங்கிலீஷில் வந்து இது அப்படின்னு உச்சரிக்கப்படுது. அதனால் இது கப். அது மாதிரி மற்றதையும் நம்ம வேகமாக பார்க்கலாம். இந்த வார்த்தை டிப்பு. இது டு, இது பு, நடுவில் அப்படிங்கிற சவுண்டு, அது சேர்ந்து டிப்பு. ஓகேவா. அடுத்தது சூப்பு. சரியா, இன்னொன்று இந்த அர்த்தம்லாம் நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. முதலாவது பாட்னா பானை, ரெண்டாவது பார்க்னா பூங்கா, பீப்புள்னா மக்கள், ஆப்பிள்னா ஆப்பிள் தெரியும், ஓப்பன்னா திறந்த, சூப்பர்னா அருமை, கப்புன்றது கோப்பை, டிப்புனா அமிழ்த்து, ஒரு திரவத்தில் முக்கு அப்படிங்கிறது, சூப்புன்றது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, காய்கறி சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு, இன்னும் கூட நான்வெஜ் சூப்பெல்லாம் குடிப்பாங்க, அந்த சூப்பை தான் குறிக்குது. சரியா. அடுத்தது இந்த சூப்பில் வந்து இது இஸ்ஸு, இது இப்பு, நடுவில் இது மாதிரி யூ மாதிரி போட்டு 2 புள்ளி வச்சா ஊ அப்படிங்கிற நெடிலோசை, அதனால் இது சூப் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்தது டாப். சரியா, இது இட்டுன்ற உச்சரிப்பு, இது இப்புன்ற உச்சரிப்பு, நடுவில் அப்படிங்கிற உச்சரிப்பு. ஓகேவா. இது வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்க்கணும். சரியா, 2-3 வீடியோ பார்த்துட்டு முடியல அப்படின்னு விட்டுறக்கூடாது, அல்லது எனக்கு தெரியும்னு நினச்சும் நீங்கள் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே இங்கிலீஷ் வாசிக்க சுத்தமாக தெரியாதவங்க கூட அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு கற்றுக்க முடியும். சரியா. இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், இது டேப்பு. அதே மாதிரி சிம்பிள் இருக்குது பாருங்கள், டு சேர்ந்து வந்திருக்குதா, இது நாடா. அடுத்தது பேட்டு, புன்ற உச்சரிப்பு, டுன்ற உச்சரிப்பு, இதுதான் உங்களுக்கு தெரியுமே, ஏன்ற உச்சரிப்பு. ஓகேவா. பேட் மட்டை, கிரிக்கெட் மட்டையெல்லாம் நம்ம பேட் அப்படிங்கிறோம். அடுத்தது பால். சரியா, இது பு, இது இல்லு, நடுவில் என்ற உச்சரிப்பு, பால் பந்து. அடுத்தது பாருங்கள், போட். இது புன்ற உச்சரிப்பு, இது அப்படிங்கிற ஒரு டிஃப்தாங், அதாவது கலப்பு உயிரோசை. அடுத்தது இட்டுன்ற உச்சரிப்பு, இது வந்து தமிழில் படகு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிக், புன்ற உச்சரிப்பு, குன்ற உச்சரிப்பு, நடுவில் என்ற உயிரோசை, வவல் சவுண்ட் இருக்குது, பெரிய அப்படின்னு அர்த்தம். அடுத்தது போன். போன், இந்த புன்ற உச்சரிப்பு இங்கே இருக்குது. சரியா. அடுத்தது என்ற உச்சரிப்பு, ஏற்கனவே போட்டில் வந்தது இல்லையா, அதே உச்சரிப்பு தான், இது போன், எலும்பு. அடுத்தது அபவுட். இது இந்த லேசாக தான் உச்சரிக்கிறோம், அதனால தான் இந்த சிம்பல் லைட்டாக அப்படின்னு உச்சரிக்கிறது. இது ஒரு அப்படிங்கிற ஒரு சிம்பல். இங்கே இருக்கிறது இது வந்து ஒரு துள்ளலோடு சொல்லப்படுகிற அப்படிங்கிற இந்த கப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அப்படின்னு ஒரு துள்ளலோசையோடு வரும். சரியா. இது அபவுட், லேசான உச்சரிப்பு, பு, அப்புறம் அப்படிங்கிற ஒரு டிஃப்தாங், அந்த உச்சரிப்பு. அடுத்து இட்டு, ஈஸியாக இருக்கு இல்லையா. அபவுட்னா ஏதோ ஒன்றை பற்றி அப்படின்னு அர்த்தம், அதை பற்றி இதை பற்றின்னு சொல்லும்போது அபவுட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரிப்பன். சரியா, இருன்ற ஓசை, பு, ரிப்பன். ஓகேவா. இங்கே அதே தான், தமிழ்லேயே ரிப்பன் தான். ரப்பர். சரியா, இங்கே அந்த இதிலலாம் ஸ்ட்ரெஸ் மார்க் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அபவுட்டில் வந்து 2வது சிலபலில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. மற்ற இதுக்கு முன்னாடி உள்ளதுலலாம் ஃபஸ்ட்டு சிலபல்லே ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு ஆரம்பத்திலே. இப்போ வந்து இதில் வந்து ஆக்கு பிறகு தான் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். அபவுட் அப்படின்னு சொல்கிறனால இங்கே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ ஒரு வார்த்தையை ஆங்கிலேயர்கள் எப்படி உச்சரிக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்மளால் இந்த எழுத்துக்களை வச்சு உச்சரிக்க முடியும். ஓகேவா. அதுக்காக தான் இந்த எழுத்துக்களை டிக்ஷனரியில் கொடுக்குறாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, அது போன்ற இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இதெல்லாம் இருக்கும்.
சரியா? அடுத்து என்ன பார்க்குறோம் நம்ம? ரிப்பன். இந்த ரிப்பனில் முதல் சிலபலில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த மார்க் இருக்குது பாருங்க. ரிப்பன். அப்போ ரீ அப்படிங்கிறத அழுத்தி உச்சரிக்கணும். இந்த பென்னுன்னு சொல்கிறத விட இதை கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிக்கணும். ரிப்பன். ஓகேவா? அதே மாதிரி இது ரப்பர். சரியா? இது ஆர் அப்படின்னு ருன்ற உச்சரிப்பு. அடுத்தது அ அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு துள்ளலோடு இருக்கிற அந்த அ ஓசை ர. அதனால் இது நல்ல அழுத்தமாக சொல்கிறனால இங்கே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ப இது லேசாக உச்சரிக்கப்படுது. ரப்ப ரப. ஓகேவா? அடுத்தது நாப். இந்த கே வந்து சைலண்ட் ஆகிடுச்சு, அதனால் இங்கே எதுவும் காணோம். இந்த ந ஆ பு நாப் அப்படிங்கிறோம். சரியா? இது வந்து குமிழ்னு அர்த்தம். நாபுனா வந்து நம்ம ரேடியோவில் நாபு இருக்குது, அந்த மாதிரி இது சில திருப்பான்கள் இருக்குது. மின்சார சாதன கருவிகளில் திருப்புறதுக்காக சில வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம நாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பழைய காலத்து டிவியிலலாம் இருந்தது. சரி, அடுத்தது இந்த பக்கம். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதை நம்ம வேகமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இது ரப். அதுக்கான உச்சரிப்பு ரு அ பு ரப். ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்? தேய் அல்லது தடவி விடு அப்படின்னு அர்த்தம் ரப்புன்னா. சரியா? ஓகே. இப்போ வந்து அடுத்தது பாருங்கள், டப். இந்த டப்பில் வந்து டு அ பு டப்பு. சரியா? அந்த உச்சரிப்பு இது ஏற்கனவே சொன்னேன், ஒரு துள்ளல் ஓசையோடு வரும். இந்த அ அப்படிங்கிற இந்த மாதிரி ஷேப் போட்டால், வீய தலைகளை கவுத்துன மாதிரி இருந்ததுன்னா. இந்த 2 சாய்வு கோடுகள் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இது உச்சரிப்பு குறியீடு, இங்கிலீஷ் எழுத்து கிடையாதுன்னு அர்த்தம். இதுதான் இங்கிலீஷ் எழுத்து. அதே மாதிரி இருந்தாலும் இதை இங்கிலீஷ் எழுத்துன்னு எடுத்துக்காதீங்க, இது உச்சரிப்பு எழுத்துன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ டப்புனா சில தொட்டிகள், அதாவது சின்ன பிள்ளைங்களை குளிப்பாட்டுறதுக்கு இருக்கிற தொட்டியெல்லாம் நம்ம டப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்தது டேப்பு. சரியா? இந்த டேப்புனா என்ன? அது ஒன்று தட்டணும் அப்படின்னு அர்த்தம். டேப்புன்றது தட்டவும் அல்லது தட்டு அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஒரு சாய்வு கோடு அது இல்லை, இப்போ நான் போடுறேன். டேப். சரியா? இதில் இட்டு ஆ இப்பு டேப்பு, தட்டு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று இப்படி தட்டுறது. ஓகேவா? தண்ணி குழாயும் நம்ம டேப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், டால். டால் இது இட்டு, இந்த ஆ வந்து ரொம்ப இப்படி சொல்லணும், ஓ அப்படின்னு சொல்லணும். உதடுகள் வந்து ரவுண்ட் ஆகிடும். இது இல். இது உயரமானன்னு அர்த்தம். அடுத்தது பட்டர். இது வந்து பு அப்படிங்கிற ஓசை இங்கே இருக்குது. அடுத்தது அ அப்படிங்கிற ஓசை டு அ பட்டர். இதில் ஃபஸ்ட்டு சிலபலில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த அழுத்த குறியீடு இருக்குது. ஃபஸ்ட்டு சிலபல்னால் முதல் அட்சரம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? முதல் உச்சரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், அதை நம்ம தனியாக உச்சரிக்கிறோம். பட் அப்படிங்கிறது தனியாக உச்சரிக்கிறோம், அப்புறம் ட அப்படிங்கிறத தனியாக உச்சரிக்கிறோம். சரியா? ப ட அப்படி தான். அதனால் அந்த ப ஒரு அட்சரம், ட ஒரு அட்சரம், அல்லது ப அப்படிங்கிறது ஒரு சிலபல், அடுத்தது ட அப்படிங்கிறது ஒரு சிலபல். எதை அழுத்தமாக உச்சரிக்கிறோம்? ப, அதை தான் அழுத்தமாக உச்சரிக்கிறோம். பட் ட அப்படிங்கிறது லேசாக தான் உச்சரிக்கிறோம். அடுத்தது வாட்டர். வாட்டர் அப்படிங்கிறதுல இந்த முதல் சிலபலில் ஸ்ட்ரெஸ் மார்க் இருக்குது. இது இவ்வுன்ற உச்சரிப்பு, இது ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு. சரி, ஏற்கனவே எங்கெல்லாம் வந்திருக்குலையே அதே உச்சரிப்பு தான். இது ட, லேசான உச்சரிப்பு ட. அடுத்தது இட்டு அ. இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் மீனிங் தெரியும் உங்களுக்கு. தொட்டி, டேப்னா தட்டு, உயரமான வெண்ணெய், அதெல்லாம் பார்த்துட்டோம். இது வாட்டர்னா தண்ணி, அது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், கிட்டன். கிட்டன்னா பூனைக்குட்டி. இதுக்கு உச்சரிப்பு கு இ டு இன் கிட்டன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு சிலபலில் இங்கே ஸ்ட்ரெஸ் மார்க் இருக்குது பாருங்கள், இது பூனைக்குட்டி. அடுத்தது பாருங்கள், அந்த அட். இது 2 விதமாக உச்சரிக்கப்படுகிறது. சில இடங்களில் ஆட் அப்படின்னு அழுத்தமாக உச்சரிக்கிறாங்க, லேசாக அட் அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. அதற்கு என்ன அர்த்தம்னா, இங்கே இல்லுக்குன்னு போட்டிருக்குது. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல அட் த ஸ்டேஷன். சரியா? ஹீ இஸ் வெயிட்டிங் அட் த ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனில், ஒரு இடத்தில், அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில், அல்லது அட் த பஸ் ஸ்டாண்டு. ஹீ ஸ்டாண்டிங் அட் த பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அவன் நிற்கிறான் அந்த இடத்தில், அல்லது அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்படியும் எடுத்துக்கலாம். சரியா? அட் 6 o'clock அப்படின்னா 6 மணிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் கூ போட்டிருக்கேன். அடுத்தது இங்கே பாருங்கள், கோட்டு. கோட்டு அதுக்கு என்ன? கு ஓ டு
சரியா? ஏற்கனவே உங்களுக்கு டிஃப்தாங்ஸ் பற்றி நடத்தியிருக்கிறேன். சரியா? இது ஒரு டிஃப்தாங், அதாவது கலப்பு உயிரோசை. ஓகேவா? அடுத்தது இந்த கோட்னா நம்ம ஷர்ட்டுக்கு மேலே போடுற கோட். அடுத்தது பாருங்கள், இது ஜெட். சரியா? இந்த சிம்பல் முதல்ல இருக்க சிம்பல் ஜ ஜ அப்படிங்கிறது. அடுத்தது ட் ஜெட். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்க, இது மேட். ம் ட் மேட், பாய். அடுத்தது ரேட். ர் ட் ரேட், இது எலியை குறிக்குது. அடுத்தது ரைட், இது ர். அடுத்தது இந்த சவுண்ட் என்ன, ஐ ட் ரைட். உச்சரிப்பு என்னவோ இந்த மாதிரி தான் உச்சரிக்கப்படுகிறது. எழுத்துக்கள் என்னவோ இது மாதிரி தான் இருக்குது. சரியா? இதுக்கு சரி அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, தமிழ் மொழிக்கு ஒரு ஒழுங்கு உண்டு. ஒரு எழுத்தை பார்த்த உடனே இதுதான் உச்சரிப்பு அப்படின்னு சரியாக சொல்லிட முடியும். சரியா? இது ஆங்கிலத்தில் அந்த ஒரு வார்த்தையை எதுலையாவது படித்தோன்னா, நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது புத்தகத்துலேயோ படித்தோன்னா, புது வார்த்தையாக இருந்ததுன்னா இதுதான் உச்சரிப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்க அந்த வார்த்தையை காதால் கேட்டிருக்கணும். சரியா? அப்படி தெரியாமல் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சிம்பலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சிம்பல் என்ன சிம்பலோ அதுக்குரிய உச்சரிப்பு தான், இதுக்கு எப்பயுமே அதே உச்சரிப்பு தான். சரியா? அப்போ ஆங்கிலத்தில் உள்ள குறைபாட்டை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சிஸ்டம் தான் இது. அப்போ இதை டிக்ஷனரியில் பார்த்த உடனே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இந்த வார்த்தைக்கு இதுதான் உச்சரிப்புன்ட்டு. சரி, நாங்கள் ஒன்றா இதை டிக்ஷனரியை பார்த்து கண்டுபிடிக்கணுமான்னு கேட்பீங்க. தேவையில்லை, அது மாதிரி நீங்கள் கற்றுக்க வேண்டாம். நாங்களே வீடியோஸில் உங்களுக்கு முக்கியமான வார்த்தைகள், அதிகமாக பயன்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நான் வீடியோவில் தந்துடுறேன். சரியா? அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சில ஆங்கில நாடகங்கள் இருக்கும், சின்ன சின்ன நாடகங்கள், காமெடி ட்ராமாஸ்லாம் யூடியூப்பில் வரும். அதாவது ஃபாரினர்ஸே, வெள்ளைக்காரங்க, அமெரிக்கர்கள், ஆங்கிலேயர்கள் போடுகிற அவர்களுடைய நிகழ்ச்சிகள், நாடகங்கள், செய்திகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கமாயிடும். ஏதாவது ஒரு அபூர்வமாக நீங்கள் கேள்விப்படாத ஒரு வார்த்தையை பார்க்கும்போது நீங்கள் டிக்ஷனரியை பார்த்து இந்த உச்சரிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நவீன முறையில் என்ன செய்யலாம், நீங்கள் இன்டர்நெட்லேயே தட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த உச்சரிப்பு வந்துடுது. சரியா? ஒரு மீனிங்னு அடித்தா, ஒரு வார்த்தையை போட்டுட்டு மீனிங்னு அடித்தா நமக்கு உடனே அந்த வெப்சைட்டில் வந்துடுது. சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் மாதிரி அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறாங்க. அதை டச் பண்ண உடனே அந்த ஆடியோ நமக்கு வாய்ஸில் வருது. அப்படி நமக்கு இந்த வார்த்தைகள் எதுவுமே உச்சரிப்பு கஷ்டமாக இருக்காது. தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த காணொலி கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு, எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் நன்றி. அது மாதிரி லைக் கொடுத்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.